ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வெண்டிக்காய் செட்டிநாடு மண்டி பார்க்கலாம். இப்படி வெண்டிக்காயை நறுக்கி வச்சாச்சு, வதக்கலாம். வெண்டிக்காய் எப்படி வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்னு தக்காளி தக்காளி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் வெங்காயத்தை. கடுகு போட்டு வெந்தயம் 2 போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி வெண்டிக்காயை போட்டு வதக்கலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்புறம் புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற்றி வேக வச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் தெளிச்சுக்கலாம். வெண்டிக்காய் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வற்றினோடனே நம்ம இறக்கிக்கலாம். வெண்டிக்காய் புளி மண்டி செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி. ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வெண்டிக்காய் செட்டிநாடு மண்டி பார்க்கலாம். இப்படி வெண்டிக்காயை நறுக்கி வச்சாச்சு, வதக்கலாம். வெண்டிக்காய் எப்படி வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்னு தக்காளி தக்காளி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் வெங்காயத்தை. கடுகு போட்டு வெந்தயம் 2 போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி வெண்டிக்காயை போட்டு வதக்கலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்புறம் புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற்றி வேக வச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் தெளிச்சுக்கலாம். வெண்டிக்காய் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வற்றினோடனே நம்ம இறக்கிக்கலாம். வெண்டிக்காய் புளி மண்டி செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.